வாஸ்குலர் சர்ஜரி அப்படின்னா என்ன? வாஸ்குலர் சர்ஜரியில் இன்னைக்கு நவீன அறிவியல் தொழில்நுட்பம் காரணமாக என்ன மாதிரியான மருத்துவ வசதிகள் மேம்பட்டிருக்கு? அப்படி வாஸ்குலர் சர்ஜரி தொடர்பான பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் வாஸ்குலர் சர்ஜன் டாக்டர் ராஜ்குமார் நம்ம கூட இருக்காங்க. பொதுவாக இந்த நீங்கள் சொல்லக்கூடிய ஆர்ட்ரிஸ் வெயின்ஸில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு டாக்டர்? இப்போது அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது ஆக்சுவலி. ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்ட்ரீஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆர்ட்ரீஸில் தமனின்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ ஆர்ட்ரீஸில் நிறைய வியாதிகள் வரலாம். அதில் முக்கியமாக டயபெட்டிஸ் பேஷண்ட். ஏன்னா இந்தியாவில் முக்கியமாக டயபெட்டிஸ் ரொம்ப நம்பர் 1 டிசீஸ்ங்கிற மாதிரி ஆகிட்டு இருக்குது. ஸோ நீரிழிவு நோய் அந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஆர்ட்ரீஸில் இப்போது அடைப்பு ஏற்படலாம். அந்த அடைப்புக்கு பேர் தான் பெரிஃபரல் ஆர்ட்ரி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இரத்த குழாயை சுருங்கலாம். இரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் அப்படியே டெபாசிட் ஆகி இரத்த குழாய் சுருங்குது. இரத்த குழாய் சுருக்கத்துக்கு பேர் இரத்த குழாய் அடைப்பு வரலாம். அதுக்கப்புறம் இரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டதுன்னா கால்களுக்கு ரத்தம் போகாமல் கால் கருப்பாகலாம். கால்களை இறக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குல்ல. இன்னொன்று ஸ்மோக்கர்ஸ்க்கு இரத்த குழாய் அடைப்பு, இரத்த குழாய் டேமேஜ் வரலாம். ரத்தம் உறையும் தன்மை அதிகமாகும். ஸோ ரத்தம் உறையலாம். இன்னொன்று ஏஜ்டு பீப்புளுக்கு பொதுவாக அது உயர் ரத்த அழுத்தம் பிபி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இரத்த குழாய் வீங்கலாம். அது பேர் அனியூரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வியாதிகள் இருக்குது. இப்போ வெயின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெயின்ஸில் வெரிகோஸ் வெயின்ஸ்னு சொல்லுவோம். வெரிகோஸ் வெயின்ஸ்னால் என்ன, தோலுக்கடியில் உள்ள வெயின்ஸ் வீங்குது. அது பேர் சிரையினுடைய வீக்கம்னு சொல்லலாம். அதுதான் வெரிகோஸ் வெயின்ஸு. இன்னொன்று தசைகளுக்குள்ள உள்ள வெயின்ஸ் ரத்தம் உறையலாம். அது ஆள் இரத்த குழாயின்னு சொல்லுவோம். அது தசைகள் கால்கள் உள்ள தசைகள் உள்ள வெயின்ஸ் ரத்தம் உறைஞ்சிது அப்படின்னா டிவிடின்னு சொல்லுவோம். அது பேர் டிவிடி. அது ஒரு சில டைமுக்கு இந்த பிளட் கிளாட் லங்ஸுக்கு போகலாம். அது பிஇன்னு சொல்லுவோம். ஸோ அது உயிருக்கு ஆபத்தாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வியாதிகள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரீட் பண்ணுறோம்.